அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் BUN பன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு என்ன தெரியும், சாப்பிட்ற பன்னு தான் தெரியும். ஆனால் உடலில் இருக்க கல்லீரல் உணவில் இருக்க புரோட்டீனை உடைக்கும் போது இந்த பிளட் யூரியா நைட்ரஜன்கிற பன் உருவாகுது. கல்லீரலிருந்து இந்த பன்னுங்கிற விஷயம் உருவானாலும் அது கிட்னியில் தான் போய் முடியுது. கிட்னி இந்த பிளட் யூரியா நைட்ரஜன்கிற அந்த அழுக்கை சிறுநீர் மூலமாக வெளியேற்றுது. இப்போ கல்லீரல் பலவீனமாக இருந்துச்சுன்னா அந்த BUN அளவுங்கிற ரத்தத்தில் குறைவாக இருக்கும். இதே சிறுநீரகம் பலவீனம் அடைஞ்சுன்னா பிளட் யூரியா நைட்ரஜன் அளவு அதிகமாக இருக்கும். இதுதான் அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம். இந்த BUN எதனாலலாம் அந்த அளவுகள் உயரும் பார்த்தீங்கன்னா, அந்த கிட்னி பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா, கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, எல்லாச்சும் டயாலிசிஸ் பிரச்சனை, கிட்னியில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த BUNகிற பிளட் யூரியா நைட்ரஜன் ரத்தத்தில் அளவு சமநிலையில் இருக்காது. அதே போல் கல்லீரல்லையும் அப்படி தான். கல்லீரலில் வரக்கூடிய ஃபேட்டி லிவர் சிரோசிஸு, இந்த மாதிரி கல்லீரலில் என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அதுவும் இந்த BUN நைட்ரஜன் அளவை சமநிலையில் அதிகப்படுத்தும், இல்லை குறைவாக இருக்கும். இதுதான் இந்த பிளட் யூரியா நைட்ரஜன்கிற பிரச்சனை. அது ஒரு நச்சு பொருள். அது ரத்தத்தில் தங்குறதால ரத்தம் அசுத்தமாகும். எப்படின்னா அது கிட்னியை பாதிக்கிறதுல. இப்போ கிட்னியை பாதிக்கிறதால கிட்னியை நம்ம பலவீனமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகப்படியான உப்பை எடுத்துக்க கூடவே கூடாது. ஏன்னா உப்பு மறைமுகமாக கிட்னியை பாதிக்கக்கூடியது. இப்போ நைட்ரஜன் அளவு, யூரியாவோட அளவு அதிகமாக இருக்கும்போது கிட்னியை நம்ம பலப்படுத்தணும். என்னெல்லாம் நம்ம செய்யலான்னா, நீர் காய்கறிகளை எடுத்துக்கணும். முள்ளங்கி எடுத்துக்கணும். அதே போல் சவுச்சவு, புடலங்காய், சுரக்காய், பீர்க்கங்காய், நீர் காய்கறிகள் நிறையவே நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று கல்லீரலையும் பலப்படுத்தணும். இப்போ கல்லீரல் சார்ந்த உணவு கரிசலாங்கண்ணி, கரிசாலை, இந்த மாதிரியான கீரைகளும் ரொம்ப நல்லது. பைனாப்பிள், அன்னாசி பழம் கிட்னியும் பலப்படுத்தும், கல்லீரலையும் பலப்படுத்தும். ஆனால் வாரத்துக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பைனாப்பிள் சூட்டை தரக்கூடியது. அதனால் நம்ம வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கும். ஏன் இந்த BUNகிற பிரச்சனை வருது? அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஒன்று, இந்த டீ காஃபி சாப்பிடாத ஆட்கள் இன்றைக்கி ரொம்ப குறைவு. காலையில் எழுந்தவொடனே டீ தான் குடிக்கணும், காஃபி தான் குடிக்கணும். நிறைய பேருக்கு இந்த அடிக்ஷன் உண்டு. நம்ம இந்த அடிக்ஷனால் வரக்கூடிய பின் விளைவுகள் என்னென்னா, அந்த ரத்தத்தில் யூரியாவையும் நைட்ரஜன் அளவும் அது உயர்த்துது. அப்போ கண்டிப்பாக இந்த டீ காஃபி எடுக்கிற அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும். சரி, அதுக்கு பதிலாக என்ன எடுக்கலாம்னா, பிளாக் டீ எடுக்கலாம், லெமன் டீ எடுக்கலாம், க்ரீன் டீ எடுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கிட்டு அந்த டீ காஃபி பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட் ஷிஃப்ட்டு. இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை நைட் ஷிஃப்ட்டில் தான் அவங்களுக்கு அந்த வேலை பார்க்குற மாதிரி அமையுது. அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த கிட்னி பலவீனமாகி இந்த பிளட்டில் யூரியாவோட அளவும் நைட்ரஜனோட அளவும் அதிகமாகுது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நைட் ஷிஃப்ட்டு போகிற வேலையை தள்ளி போடலாம், இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை சேரலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமாக நைட் ஷிஃப்ட் போடுறதால உடம்பு கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னா இரவுங்கிறது தூக்கத்துக்காக தான். அந்த நேரத்தில் நம்ம வேலை செஞ்சோன்னா டோட்டல் பயாலஜிக்கல் சிஸ்டமே நமக்கு பாதிக்கப்படுது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். வேறு என்ன விஷயம்னா, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய பேருக்கு சிஸ்டத்தில் உட்காந்து வேலை பார்க்குற விஷயந்தான். அப்போது அவங்க தாகத்துக்கு தான் தண்ணி குடிக்கிறாங்க. சில நேரத்தில் தண்ணி குடிக்கிறதையும் மறந்துடுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் அளவுன்னு ஒரு டார்கெட் வச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை குடிக்கணுங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுங்க. அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக தண்ணி நிறைய குடிக்கணும். அது கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். முக்கியமாக மாலை 6 மணிலேருந்து இந்த 7 மணி இதெல்லாம் கிட்னிக்கான டைம். அந்த டைமில் தண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் கிட்னி நல்ல பூஸ்டப்பாக இறங்கும். அதே போல் எக்ஸசைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை எதெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். யோகா பண்ணலாம், இல்லை வாக்கிங் பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சிகள் அத்தியாவசியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆரோக்கியங்கள் தான் மிக முக்கியமான விஷயம். அதை நிறைய பேர் அவங்க லைஃப்பில் மிஸ் பண்ணுறதால இந்த பிளட்டில் யூரியா லெவலும் நைட்ரஜன் அளவும் ரொம்பவே ஏறி கிடக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது.
ஸோ இந்த பியூஎன் பிரச்சனை வரதால் நம்ம கிட்னியும் பாதிக்குது, கல்லீரலும் பாதிக்குது. அப்போ லிவரையும் நம்ம வந்து பலப்படுத்தணும். லிவருக்கு ஏற்ற மாதிரி ஆசனங்கள் பண்ணலாம், முத்திரைகள் பண்ணலாம். கிட்னிக்கும் ஏற்ற மாதிரியும் ஆசனங்கள், முத்திரைகள் எதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இது சித்தாவிலையும் இதுக்கான மருந்துகள் இருக்குது. அதுக்கு தக்க சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஆசனங்கள் என்னென்னா புஜங்காசனம், நௌகாசனம், தனுராசனம், வஜ்ராசனம், பத்மாசனம், இந்த மாதிரி ஆசனங்கள் வந்து யோகா ஆசிரியரோட மேற்பார்வையில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக முத்திரைகள் வந்து இதுக்கும் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த பியூஎன், இந்த பிளட் யூரியா நைட்ரஜன் அளவை வந்து சம நிலையில் வச்சுக்கிறதுக்கான முத்திரை வந்து என்னென்னா கணேச முத்திரை. கணேச முத்திரை இப்படி தான் பண்ணணும். அதாவது ரைட் ஹேண்ட் வந்து மேலே இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே இருக்கும். இதுதான் வந்து கணேச முத்திரையோட செயல்முறை விளக்கம். இந்த கணேச முத்திரை நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா கிட்னி வந்து தன்னோட பலவீனத்திலேருந்து மீட்டு எடுத்து பலமாக ஆகக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கணேச முத்திரையால் கிடைக்கப்படும். எப்போல்லாம் இந்த கணேச முத்திரை பண்ணலாம், எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம். காலையில் தான் பண்ணணும், இல்லை மாலையில் தான் பண்ணணும், படுக்கு முன்னாடி தான் பண்ணணும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ இந்த ஓய்வு நேரத்தை பயிற்சிக்கான நேரமாக மாற்றுங்க. இப்போ வந்து கணேச முத்திரை எவ்வளோ நேரம் பண்ணலான்னா ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுட்டு எடுக்கிறதுல எந்த ஒரு பலனும் இருக்காது. ஒரு 20 நிமிஷமாவது இதே பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் இந்த கணேச முத்திரை நல்லபடியாக வேலை செய்யும். இந்த ரத்தத்தில் இருக்கிற பிளட்டு, அந்த யூரியா நைட்ரஜன் அளவை வந்து கண்டிப்பாக ஒரு சம அளவில் எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த கணேச முத்திரை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பாட்டி வைத்திய முறையில் என்ன பண்ணலான்னா 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவு வரைக்கும் நம்ம ஆலிவ் ஆயிலை லெமன் ஜூஸில் கலந்து குடிக்கணும். இது காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 48 நாட்கள் செஞ்சுக்கிட்டு வரலாம். இதனால் என்னென்னா எந்த விதமான கிட்னி பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். அப்போ என்ன ஆகும்னா கிட்னி வந்து பலமாகிறதால ரத்தத்தில் இந்த யூரியாவோட அளவும் நைட்ரஜனோட அளவும் சமநிலைக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். உணவு முறையிலையும் கண்டிப்பாக தேவை. எதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உப்பு வந்து கிட்னியை பாதிக்கிறதால உப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்துப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் வேறு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா இந்த ஸ்மோக் பண்ணுறது, குடிப்பழக்கம் இன்றைக்கி ரொம்ப சகஜமாகிடுச்சு. இந்த புகைப்பிடிக்கிறதோ குடி பழக்கமும் அந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வரணும். அதுதான் வந்து இந்த ரத்தத்தில் இந்த யூரியா அளவையும் நைட்ரஜன் அளவையும் அதிகப்படுத்துது. அதனால் அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ வந்து குடிக்கும்போதும் இல்லை ஸ்மோக் பண்ணும்போதும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் உடலை வந்து கண்டிப்பாக பாதிக்கக்கூடியது. பாதித்த பிறகு அதுலேருந்து பாடம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அது முன்னாடியே வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரியனை பார்க்கலாம். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே 5 நிமிஷம் கண்ணிமைக்காமல் சூரியனை பார்க்கறதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே இயற்கை முறையிலேயே இந்த ரத்தத்தில் அதிகமாக ஆகிற இந்த யூரியா லெவலையும் நைட்ரஜன் அளவும் சம அளவில் எடுத்துகிட்டு வர முடியும். நன்றி, வணக்கம்.